ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் சோழியக்குடி கிராமம். தமிழர் மரபு விவசாயி டாக்டர் ஆர்.எம். ராஜேந்திரன் பிஏபிஎல் என்ற நான் என்னுடைய தோட்டத்தில் இப்போ இருக்கேன். இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து என்னென்ன மரம் வச்சுருக்கேன்னு பார்ப்பேன். இது கிட்டத்தட்ட 4 ஏக்கர். இதில் வந்து மொத்தம் இதில் வச்ச மரங்களில் 50 கொய்யா வந்திருக்கு, 70 தென்னை வந்திருக்கு. 70 தென்னை வந்திருக்கு. ஒரு 200 வாழை போட்டதில் 200 வாழையுமே வந்திருக்கு. ஆனால் அந்த 200 வாழையும் இன்றைக்கி வந்து ஒரு வாழைக்கு 2, 3ன்னு பெருக்கி பார்த்தோம்னா ஒரு 600-700 வாழை தேரும். அப்போ 3 நிறைவோட இந்த வருஷம் 3மே காய்ப்புக்கு வந்துடும். ஆனால் தென்னை மட்டும் கொஞ்சம் இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், தென்னை வந்து கொஞ்சம் இப்போ தான் வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. தென்னை வந்து வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் எலுமிச்சை, சப்போட்டா, முருங்கை, மாதுளை, சுண்டைக்காய், இப்படி இப்படி இதில் இன்றைக்கி வச்சு புல் பண்ணிடுவோம். எந்தெந்த இடத்துல கேப் இருக்குன்னு பார்ப்போம். எந்தெந்த இடத்துல கன்றுகள் இறந்துருக்கோ அதில் மாற்றி வச்சுருவோம். அதை முழு வடிவு கொண்டாந்துருவோம். இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். இந்த இப்போ கொய்யா ஒரு மரத்தில் மட்டுமே இந்த கொய்யா அறுவடை. கொய்யா வந்து அறுவடை சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டிராக்டர் டிரைவர் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக்குருவார். அதனால் இப்படி போய் பார்த்துட்டு வர சொன்னேன். அப்படி கத்தரி கன்றுகள் எதுவும் மயங்கியிருக்கா பாருன்னு எல்லா கன்றுமே தெளிச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னவர். அடுத்த ஒரு கொய்யா செடிகிட்ட போனோன்னே இந்த பழத்தை பிடிங்கிருந்தார். அது நாங்கள் பார்க்கல. கொய்யா மரம் தான் நல்லா செடியாக அழகாக அடர்த்தியாக இருக்கும் பாருங்கள். அந்த செடியெல்லாம் பாருங்கள், அடர்த்தியாக இருக்குது. நல்லா கிளை விட்டு பறிஞ்சிருக்கு. அதாவது உயரமாக போகாமல் அப்படியே கிளை விட்டு பறிஞ்சிருக்கு அந்த செடி. சரியான வறட்சியான நேரத்தில் வச்சது. வறட்சியாக 3 வருஷத்துக்கு முன்னால் கடுமையாக மழை இல்லாத நேரத்தில் வச்சது. தண்ணியே ஊற்றல, வரப்பில் வச்சனால அதுவாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட மொத்தம் 50 கொய்யா கன்றுகள் இந்த வரப்பை 4 ஏக்கர்லேயும் சுற்றி இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் எந்தெந்த இடத்துல கொய்யா போயிருக்கோ, எந்தெந்த இடத்துல எலுமிச்சை போயிருக்கோ அதிலெல்லாம் வச்சுருவோம். அதனால் இதில் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இறங்கலாம். மழையே இல்லாத ஒரு வறண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் பண்ணுறேன்னா நீங்கள் இதை பற்றி கவலையே பட வேண்டாம். நன்றி. இதையெல்லாம் நமக்கு வழிகாட்டிய ஐயா ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அவர் பரமக்குடியில் இருக்கார், இன்றைக்கி நான் சோழியக்குடியில் இருக்கேன். இந்த கொய்யா பழத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இந்த செய்தி மூலம் சமர்ப்பணம் பண்ணுறேன். முதல் அறுவடை. நன்றி, வணக்கம்.